ஓகே. வணக்கம், வணக்கம். என் பேரு மனோ. மலேசியால இருக்கேன். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர். நம்மளோட ப்ரோகிராம் மாரி நம்ம லைஃப்பும் சூப்பரா ஆகணுன்ற ஆசீர்வாதத்தோட நம்ம ஆரம்பிப்போம். ஓகே. நம்ம சூப்பர் லைஃப்ல வந்து மெயினா வந்து ஹெல்த் அண்ட் வெல்த். ஏன்னா எல்லாத்துக்கும் தேவை பாருங்களேன். ஹெல்த்தும் தேவை, வெல்த்தும் தேவை எல்லாத்துக்கும். அதத்தான் நம்ம சூப்பர் லைஃப் வந்து வாரி வழங்குறாங்க. அ இவர் தான் மிஸ்டர் லைட் கேன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் சூப்பர் லைஃப். கீழ வந்து மிஸ்டர் பால் நாயர் அண்ட் மிஸ்டர் கேட் இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து சூப்பர் லைஃப சிறப்பா வழிநடத்திட்டு இருக்காங்க. சூப்பர் லைஃப் வந்து 2017ல மலேசியால ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இப்ப 6 வருடங்கள் தாண்டி சிறப்பா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் மலேசியால வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா, லீகாலிட்டி ரொம்ப முக்கியம். அ அ லைசென்ஸ் இல்லாம நம்ம செய்ய முடியாது. அந்த லைசென்ஸ் எல்லாம் முறையா எடுத்து கரெக்ட்டா வழிநடத்திட்டு போறாங்க. ISO 9001, 2015 சர்டிபிகேட்டும் இருக்கு. அப்படின்னாக்கா நம்ம வந்து மேனேஜ்மென்ட் சிறப்பான மேனேஜ்மென்ட்னு அர்த்தம். ஓகே. சூப்பர் லைஃப் ஆரம்பிச்சது 2017ல ஆரம்பிச்சு 4 வருடத்திலேயே 60 நாடுகளுக்கு மேல போயிருச்சு கம்பெனி. 60 நாடுகளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 80 நாடு மேல இருக்கு. லீகாலிட்டி பொறுத்தவரைக்கும் ஒரு நாட்டுக்கும் ஒரு சட்டதிட்டம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் சூப்பர் லைஃப் கம்பெனியே பார்த்துக்குவாங்க. ஓகே. சூப்பர் லைஃப் கம்பெனியே பார்த்துக்குவாங்க. அங்கருந்து நீங்க வந்து மெம்பர் ஜாயின் பண்ணா எங்க வேணுமோ ஜாயின் பண்ணலாம். உலகத்துல எங்க இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். அவங்க நாட்டு கரன்சிய வச்சே ஜாயின் பண்ணலாம். கிரெடிட் கார்ட் பாய்க்கலாம், PayPal பாய்க்கலாம். அ இந்த மாரி நெறைய விதமான இது. இப்ப வந்து பிட்காயின் கூட வச்சு நம்ப நம்ம ஜாயின் பண்ணலாம். ஓகே. இன்னொன்னு நம்ப மெம்பருக்குள்ள பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஃபெசிலிட்டி குடுக்குறாங்க. இன்னும் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ராடக்ட் இருக்குன்னு. நீங்க பழைய படி நீங்க போய் ஸ்டாக்கீஸ்ல ப்ராடக்ட் வாங்கி மெம்பர்ட்ட போய் டெலிவரி பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வீட்ல இருந்துகிட்டே உங்க மொபைல் ஃபோன் மூலியமே நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து நேரா உங்க வீட்டுக்கே அனுப்பிருவாங்க. வீட்ல உலகத்துல எங்க இருந்தாலும் அனுப்பிருவாங்க. லாஜிஸ்டிக் கம்பெனியே செஞ்சு குடுக்குறாங்க. ஓகே. கம்பெனி ஆரம்பிச்சு 6 வருடம் ஆச்சுன்னு சொன்னேன். பலவிதமான அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. இதுலருந்து என்ன தெரியுது? கம்பெனி வந்து அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தெரியுது. ஆரம்பிச்ச 2017லயே வந்து ஆசியான் மாஸ்டர் கிளாஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ன்னு. நம்மளோட ஸ்டெம் செல் ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து. அதுக்கான அ ஆசியான் மாஸ்டர் கிளாஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க. 17ல வந்து ஸ்டீவி அவார்ட். ஸ்டீவி அவார்ட் வாங்கியிருக்காங்க. 2019ல வந்து ஆஸ்கார் அவார்ட். ஆஸ்கார் அவார்ட்னா தமிழர்களுக்கெல்லாம் தெரியும். ஏ.ஆர். ரஹ்மான் வாங்குனாரு பாட்டுக்காக. பட் இது வந்து பிசினஸ் கிளாஸ். பிசினஸ்க்கான ஆஸ்கார் அவார்ட் நம்ம சூப்பர் லைஃப் 2019ல வின் பண்ணியிருக்கு. அப்புறம் BMW அவார்ட் வின் பண்ண ஒரு அவார்ட் வந்து சூப்பர் லைஃப்பும் அவார்ட் பண்ணியிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? BMW கம்பெனி வந்து எவ்வளோ பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி கூட போட்டி போட்டு அவங்க வாங்குன அவார்ட் நம்மளும் வாங்கியிருக்கோம்னாக்கா, நம்ம எவ்வளோ வளர்ந்திருக்கோம், எவ்வளோ சிறப்பா இருக்கோன்றத காமிக்குது. அ அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து அ கோல்டன் புல் அவார்ட் வாங்கினாங்க துபாய்ல. இந்த மாரி பலவிதமான அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வந்தவங்கலாம் தெரியும் பார்த்திருப்பீங்க. நெறைய அடுக்கி வச்சிருக்காங்க. சூப்பர் லைஃப் HQல. வராதவங்க கண்டிப்பா வாங்க HQக்கு வாங்க. வந்து அந்த என்வைரன்மென்ட் என்ஜாய் பண்ணுங்க. சிறப்பா இருக்கும் உண்மையாலுமே. ஓகே. 2020ல வந்து ஒரு போல் எடுத்தாங்க. அதாவது என்னன்னாக்கா, டைரக்டர்ஸ் அசோசியேஷன்ல வந்து சூப்பர் லைஃப் வந்து 4வது ரேங்கிங்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும் சூப்பர் லைஃப் வந்து ஆரம்பிச்சு 6 வருடம் தான் ஆயிருக்கு. மலேசியால இல்லங்க. வேர்ல்ட்லயே 4வது இடத்துல இருக்கு. அப்பன்னா பாத்துங்க எவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்ச கம்பெனின்னு. ஓகே. நம்மளோட மெயினான ப்ராடக்ட் வந்து ஸ்டெம் செல் ப்ராடக்ட். உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன். ஸ்டெம் செல் ப்ராடக்ட். ஸ்டெம் செல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். ஸ்டெம் செல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க. வயதானவங்கலாம் வந்து கையில வந்து தாயத்து, கழுத்தெல்லாம் கட்டியிருப்பாங்க. கவனிச்சிருப்பீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொறக்கும்போது நம்ம தொப்புள் கொடி செல் இருக்குங்கல்ல, அத வந்து பாடம் பண்ணி பக்குவமா அந்த தாயத்துல போட்டு குடுப்பாங்க. அதுதான் ஸ்டெம் செல். நம்ம பிற்காலத்துல நமக்கு எதுவும் நோய் வந்துருச்சுனாக்கா, இந்த ஸ்டெம் செல்ல எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்ம நோய் குணமாயிரும். ஏன்னாக்கா, நம்ம ஒரு ஒரு செல்ல இருந்தா நம்ம உடம்பு ஒரு மனிதனே உருவாகுறோம். அப்ப அந்த ஸ்டெம் செல் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த நோய் வந்த காரணம் வந்து அந்த செல் வீக் ஆனதுனால. அப்ப அந்த ஸ்டெம் செல் எடுத்து நம்ம சாப்பிடும்போது, அந்த ஸ்டெம் செல் போயிட்டு அந்த எங்க பிரச்சனை இருக்கோ, அங்க உள்ள பிரச்சனைய தீர்த்துரும். அப்ப அந்த நோய் இல்லாம ஆயிரும். இப்ப அந்த 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 முறைங்கள்ல இல்ல பாருங்களேன். பட் வெளிநாட்டுகள்ல இருக்கு. அந்த தொப்புள் கொடி செல்ல உள்ள ரத்தத்த எடுத்து பிளட் பேங்க்ல சேர்த்து வைக்கிறாங்க.
இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு தெரியும். நெறைய பேர் சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சு பின்னாடி அவங்களுக்கு நோய் வந்துச்சுனாக்கா, அந்த பிளட் பேங்க் செல்லேருந்து எடுத்து நோய் தீர்த்தரலாம். ஆனா, சாதாரண இல்லங்க. பல மாரி சார்ஜ் பண்ணுவாய்ங்க. 2000 வெள்ளியிலேருந்து 2,00,000 வெள்ளி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாய்ங்க. நோய பொறுத்து, ஹாஸ்பிட்டல பொறுத்து என்ன மாரி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்களோ, அதுக்கான சார்ஜஸ் இருக்குது. ஸோ, அதுதான் ஸ்டெம் செல். ஓகே. மனிதர்கள் ஏன் சீக்கு வருது? மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா, பல காரணம் இருக்கு. பல வேலை செய்றவங்களுக்கு வந்து டைம் முக்கியமா டைம் இருக்காது அவங்களுக்கு. ஓடி, 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 ஓடி டைம் இல்லாமலே அதிலேயே நோய் வந்துரும். மாச கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா, பில் கட்டணும், அத கட்டணும், இத கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லயே வந்து அவங்களுக்கு நோய் வந்துரும். இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒ ஒ உடம்ப ஒழுங்கா கவனிச்சுக்க மாட்டாங்க. எக்சர்சைஸ் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. கரெக்ட்டான நேரத்தில கரெக்ட்டான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அதோட சேர்த்து சில சில பழக்கங்கள். ஆல்கஹால் குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது இந்த மாரி பல பல பழக்கங்கள் சேர்ந்து தான் நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயி நோய் வர்றதுக்கான மெயின் காரணம். இதான் மெயின் காரணம். இது வந்து மின்காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப பேர் எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க. கம்பத்துல வாழ்வாங்க. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆரோக்கியமா வாழ்வாங்க. ஸோ அப்ப பாருங்க ஹாஸ்பிட்டல்லாம் சின்ன சின்னதா இருந்துச்சு. 70, 80ங்கலாம் பார்த்தீங்கன்னா, கம்பங்கள்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறதே ரேரா இருக்கும். ரொம்ப, 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 ரொம்ப குறைவா இருக்கும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு. அப்புறம் 90ஸ் 2000லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கங்க ஷாப் லோட்ல அங்கங்க கிளினிக் எல்லாம் உருவாயிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதரோட வாழ்க்கை தரம் மாறிச்சு. வாழ்க்கை நோக்கி ஓட, 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 ஓட ஆரோக்கியத்த கவனிக்க மறந்துட்டாய்ங்க. கவனிக்கிறதுனால நெறைய சீக்கு வந்துருது. அங்கங்க கிளினிக்கு நெறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மெடிக்கல் சென்டர்லாம் உருவாயிருச்சு அங்கங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் சீக்கு வரும். சீக்கு வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தா நம்ம சம்பாரிக்கலாம். சம்பாரிக்கலாம்னு தெரிஞ்சு, இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, 5 ஸ்டார் ஹோட்டல விட ஹாஸ்பிட்டலுங்க பிரம்மாண்டமா இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாரியா இருக்குது. 5 ஸ்டார், 7 ஸ்டார் ஹோட்டல் மாரி இருக்குது. ஸோ ஏன்னாக்கா, $1,000,000,000 பிசினஸ் அங்க தான் நடக்குது. ஏன்னா மனிதர்கள் வந்து அ ஆரோக்கியத்த உட்டுட்டு, வாழ்க்கை தரத்த மாத்தி போனனால, அவங்களுக்கு நோய் வர்றது சகஜமாயி போச்சு. இப்பலாம் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னலாம் 60, 70 வயசுல வந்த நோய்கள்லாம் வந்து, இப்ப 20, 15, 20 வயசுலயே வர ஆரம்பிச்சுருது. எனக்கா சாப்பாடு முறை. ஃபாஸ்ட் ஃபுட், அந்த ஃபுட், இந்த ஃபுட் கண்ட நேரத்துல கண்ட சாப்பாட சாப்பிடுறது. ஸோ, கண்டிப்பா நோய் வரும். நோய் வந்தோனே என்ன செய்றது? ஹாஸ்பிட்டல் போணும். சம்பாரிச்ச காசெல்லாம் கொண்டு போய் அங்க தான் கொட்டுறோம். அவனுங்களும் தெரிஞ்சிருச்சு, இதுதான் நல்ல பிசினஸ் சொல்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுல கட்டி வச்சிருக்கானுங்க. இதுக்கு ஒரு மாற்று தான் நம்மளோட ஸ்டெம் செல். உங்களுக்கு என்ன மாரி நோயா இருந்தாலும் சரி, என்ன மாரி ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, பிகினிங் ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, இல்ல கிரிட்டிக்கல் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, உங்க நோய குணப்படுத்துறதுக்கு ஹை சான்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது இந்த ஸ்டெம் செல்னால. முக்கியமா சொல்லணும்னா இந்த ஆப்பிள். இது ஒரு ஒரு அதிசயமான ஆப்பிள். நீங்க நார்மலான ஒரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல வச்சீங்கன்னா 2 நாள், 3 நாள் நல்லாருக்கும். 1 வாரம் மேக்ஸிமம் நல்லாருக்கும். அப்புறம் கெட்டு போயிரும் கண்டிப்பா. அ இந்த ஆப்பிள் வந்து நீங்க மொத நாள் நம்மளோட டைனிங் டேபிள் சாப்பாடு மேஜையில வச்சீங்கன்னா, மொத நாள் எப்படி வைக்கிறீங்களோ, 6 மாதம் கழிச்சு பார்த்தாலும் அதே மாரி இருக்கும். இந்த ஆப்பிளோட பேர் வந்து உட் விலாஸ் பட்லோபா. இது வந்து சுவிட்சர்லாந்து மலைகள்ல தான் விளையும். இது ஒரு அதிசயமான ஆப்பிள். இதிலிருந்து அவரு டாக்டர் ஸ்ட்ராஸ்பெர்ரி மேல இருக்காரு பாருங்களேன். அவரு தான் கண்டுபிடிச்சு இந்த ஸ்டெம் செல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாரு. இது மனிதனோட உடம்புக்கு ஒத்துப்போகுது. நம்மள உடம்ப வந்து நல்லா வச்சுக்கணும் கண்டுபிடிச்சு எடுத்து, அதோட சேர்த்து பிளாக் கரண்ட், பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, கிளைசோடன், கிளைடன் இந்த மாரி 6 விதமான ஸ்டெம் செல்ல இருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த STC30ன்ற ஒரு அற்புதமான மனிதர்கள் தேவையான ஒரு ஒரு சப்ளிமெண்டரி சொல்லலாம். இத சாப்பிட்டோம்னாக்கா, நம்மளோட உடம்புல உள்ள செல் எல்லாமே சரியா நல்லா இருக்குங்க. நம்ப ஆக்டிவா இருப்போம். ஸோ, அப்ப நம்ப செல் நல்லா இருந்துச்சுன்னா, நம்மளோட டிஷ்யூ நல்லா இருக்கும். நம்ம டிஷ்யூ நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ஆர்கன் நல்லா இருக்கும். அந்த ஆர்கன் நல்லா இருந்துச்சுன்னா, அதோட வேலைய அது கரெக்ட்டா செய்யும். ஸோ, நீங்க என்னத்த போட்டாலும், அது ஓரளவுக்கு எல்லாத்தையும் செரிமானம் பண்ணி கரெக்ட்டா கொண்டு வந்துரும். அப்ப நம்ம பாடி நல்லா இருக்கும். இதாங்க காரணம். இது வந்து எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நார்மல் சப்ளிமெண்டரி சாப்பிடுற மாரி சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வயித்துல வந்து அசிட் உருவாகும். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது, அது செரிமானப்படுத்துறதுக்கான ஒரு விதமான அசிட் உருவாகும். அப்ப சப்ளிமெண்டரி நம்ம சாப்பிடுறோமே, அது எல்லாம் கேட்டீங்கன்னாக்கா, அந்த அசிட்ல மிக்ஸ் பண்ணி தான் அதோட அதோட தன்மைய இழந்து கொஞ்சம் 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 தான் நமக்கு சப்ளிமெண்டரி கிடைக்கும். அதனால தான் நீங்க பாருங்க சப்ளிமெண்டரி சாப்பிட்டவங்க, ஒரு நோயின்னு சப்ளிமெண்டரி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது கண்ட்ரோல்ல இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா குணமாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இல்ல. உதாரணத்துக்கு இனிப்பு நீர் எடுத்தீங்களேன், டயபெட்டிஸ். மாத்திரை எடுத்து சாப்பிட்டு நல்லானவங்க இருக்கிறாங்களா?
மாத்திரை தம்பா பண்ணுவாங்க. இன்னைக்கு 1 எடுப்பாங்க. 1 மாசம் கழிச்சு 2 எடுப்பாங்க. அப்புறம் 3, 4 அப்புறம் இன்சுலின் போடுவாங்க. அப்புறம் கிட்னி போச்சுன்னுவாங்க. அப்புறம் லிவர் போச்சுன்னுவாங்க. அப்புறம் ஹார்ட் போச்சுன்னு ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டு இருக்கும். அப்படிங்களா? நல்லா ஆவறதுக்கு காரணம் நம்மளோட அப்படிங்களா? ஸ்டெம் செல். ஸ்டெம் செல் வந்து உள்ள போயிட்டு ரிப்பேர் பண்ணும். நம்மளோட செல் என்ன டேமேஜ் ஆயிருக்கோ அது ரிப்பேர் பண்ணும் பாருங்க. இது ஏன் நாக்கு கீழ கொட்டுறோம்னா, டைஜெஸ்டிஸ் டைஜெஸ்டிவ் சிஸ்டம் அவாய்ட் பண்ணிட்டு நேரா சப்லிங்கல் எஃபெக்ட் அதாவது நாக்கு கீழ நரம்பு மண்டலங்கள் இருக்கும். அது வழியா நேரா போயிட்டு நம்ம ரத்தத்துல கலந்துரும். ரத்தத்துல கலந்துருச்சுனாக்கா, அந்த ரத்தம் ஓடுற ஓட்டத்துல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்புல 220 டிஃபரண்ட் செல்லுங்க இருக்குது. அதாவது பிரெயின் செல், லங் செல், கிட்னி செல், லிவர் செல் இந்த மாரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செல். இது வந்து மாஸ்டர் செல். எங்க போனாலும் எந்த செல்லாவும் மாறக்கூடிய தன்மை உள்ளது. இந்த மாஸ்டர் ஸ்டெம் செல் வந்து அவ்ளோ பவர்ஃபுல்லானது. ஏன்னாக்கா, இது வந்து எந்த செல்லாவும் மாறும். உதாரணத்துக்கு கண்ணுக்கு போச்சுன்னு வச்சுங்களேன், கண்ல உள்ள செல்லா மாறிரும். போன் எலும்புக்கு போச்சுன்னு வச்சுக்கங்க, எலும்பு செல்லா மாறிரும். ரத்தத்தில போச்சுங்கன்னா, ரத்த செல்லா மாறிரும். இந்த மாரி தோலு, ஸ்கின் அந்த செல்லா மாறிரும். அதாவது ஹார்ட்க்கு போச்சுன்னா, ஹார்ட் செல்லா மாறிரும். லிவர் போச்சா, லிவர் செல்லா மாறிரும். அதான் குறிப்பிட்டு சொல்றது, எந்த செல்லும் மாறக்கூடிய தன்மை உள்ளது. இது எப்படி வேலை செய்யும்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது போயிட்டு ரீஜுவனேட் ஏஜ் செல். அதாவது வயதான செல்ஸ்ங்க இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மறுபடியும் இளமையாக்கும். அதாவது துடிப்பாக்கும். வயதான செல்னாக்கா, அதாவது வேலை செய்ய முடியல, அப்படியே சோர்ந்து அப்படியே இறக்கிற தன்மையில இருக்கிறத, மறுபடியும் புத்துணர்ச்சி குடுத்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிரும். அதே மாரி ரிப்ளிகேட் குட் செல். நல்ல செல்லா வந்து இது வந்து காப்பி பண்ணிக்கும். ரீஸ்டோர் சிக் செல் அது வந்து டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், அத வெளியாக்கிட்டு இது வேலை செய்யும். அதே மாரி டெட் செல் நம்ம உடம்புல நெறைய உருவாகும். அந்த டெட் செல்லுங்கள் எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு, இது போயிட்டு அது செல்லும். ரிப்ளேஸ் டேமேஜ் செல், பிரிங் த பாடி டூ நார்மல் ஃபங்ஷனிங் கண்டிஷன். அப்ப நம்ம பாடிய வந்து பழையபடி எப்படி நல்லா இயங்கிக்கிட்டு இருந்துச்சோ, அந்த மாரி அது கொண்டு வந்துரும். அப்ப கொண்டு வந்துருச்சுனாக்கா, நான் மொதல்ல சொன்ன மாரி, அந்த ஆர்கன் வந்து நல்லா வேலை செய்யும். அதனால ஏற்பட்ட சீக்கு வந்து இல்லாம போயி, நம்ம உடம்பு நல்லாருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம உடம்புல 130க்கு மேற்பட்ட சிக்னஸ்கள குணப்படுத்த முடியும்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப வந்து பலவிதமான கேன்சர்லயும் குணமாகுது. ஈவன் ஹெச்ஐவி கூட குணமாகுது. ஹெச்ஐவிக்கு மருந்தே இல்லன்னு சொல்லுவாங்க. SC630 சாப்பிட்டுட்டு ஹெச்ஐவில குணமடைஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லானது பாருங்க நம்ம ஸ்டெம் செல்லு. இது வந்து ஒரு சின்ன உதாரணம். நெறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு குணமடைஞ்ச அ ஃபோட்டோஸ்ங்க தான் டெஸ்டிமோனிங்க. YouTubeல நெறைய இருக்கு. நீங்க டைம் இருக்கும்போது ST630 சுப்பர்லைஃப் ST630ன்னு தட்டி டெஸ்டிமோனின்னு தட்டுங்க. நெறைய வரும். ஓகே. நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து ந அ சாரி 4 மில்லியன் ரிங்கெட் மலேசியா இன்சூரன்ஸ் லையபிலிட்டி இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து மெயினானது வந்து SCC30 இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதோட சேர்த்து SCC பிளாஸ். SCC பிளாஸ் வந்து கோலோன் கேர், சூப்பர் லைஃப் கோலோன் கேர் குடல் சம்பந்தப்பட்டது, வாய் சம்பந்தப்பட்டது, ஆசனவாய் எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் தீர்த்துடும். கோலோன் கேன்சர கூட குணமாக்குங்க. SCC30. அப்புறம் SIC. SIC வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம ரொம்ப பில்ட் பண்ணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை. கோவிட் டைம்ல ரொம்ப பேத்துக்கு அ பொ அ கோவிட் பாசிட்டிவ் இருந்தத நெகட்டிவ் ஆச்சு. இப்ப கோவிட் வந்து மறுபடியும் தல தூக்கிட்டு இருக்கு. சிங்கப்பூர்ல உங்களுக்கு தெரியும் 30,000 கேஸ்க்கு மேல வந்துருச்சு. மலேசியால வந்துகிட்டு இருக்குது இப்ப. ஸோ இது வந்து ரொம்ப உதவி பண்ணும். SIC வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்த பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். அப்புறம் SIC வந்து சூப்பர் நியூரன் கேர் சாரி எஸ்என்சி வந்து சூப்பர் நியூரான் கேர். நம்ம உடம்புல உள்ள நரம்புகள், கண் பார்வை, ஞாபக சக்தி, மூளைக்கு இதெல்லாம் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா, அதுல வந்து குங்குமப்பூ இருக்கு. குங்குமப்பூ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நரம்புகள் எல்லாத்தையும் சரிப்படுத்தி, ரத்த ஓட்டத்த சரிப்படுத்தி, நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கும். ஸோ, இப்ப இதெல்லாம் சாப்பிட்டோம்னாக்கா, நம்ம வந்து எந்த நோயும் நம்மள அண்டாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இதுதான் சூப்பர் லைஃபோட மெயின் 4 ப்ராடக்ட் தான். 4 ப்ராடக்ட் மெயினான ப்ராடக்ட். ஓகே. எல்லாமே வந்து ஸ்டெம் செல் ப்ராடக்ட். எல்லாத்துக்குமே உத்தரவாதம் இருக்கு. ஜப்பனீஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி MSIG ஜப்பனீஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி 4 மில்லியன் இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. ஓகே. ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட். ஓகே. இப்ப அடுத்த செக்ஷன். எப்படி நம்ம சம்பாரிக்கலாம்? அ யூ வில் என்ஜாய் பேசிவ் இன்கம் ஃப்ரம் அவர் சிஸ்டம். 2 ஸ்டெப்ஸ் தாங்க. நீங்க 2 ஸ்டெப்ஸ் செஞ்சா போதும். நீங்க வந்து
சூப்பர் லைஃப் மூலியமா சம்பாரிக்கலாம். மொத ஸ்டெப் கேட்டீங்கன்னாக்கா, நீங்க வந்து சூப்பர் லைஃப்ல ஒரு மெம்பர் ஆவணும். சூப்பர் லைஃப்ல மெம்பர் ஆவணும். சூப்பர் லைஃப் 4 பேக்கேஜ் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்டார்ட்டப் பேக்கேஜ். ஸ்டார்ட்டப் பேக்கேஜ் வந்து வெறும் $250 தாங்க. வெறும் $250 கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா, இன்டர்நேஷனல் புரோகிராம்ல உலக ரீதியில சம்பாதிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மாதம் ஒன்றுக்கு $6,000 மேல சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அடுத்தது ஸ்டார் பேக்கேஜ் $450. $450 கட்டி மெம்பர் ஆனீங்கன்னா, உங்களுக்கு 2 பாக்ஸ் கிடைக்கும். 2 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல வந்து 15 செஷன் இருக்கும். 2 பாக்ஸ் வந்து 30 செஷன். அதுனா ST30 சூப்பர் லைஃப் டோட்டல் கேர் 30 டேஸ். அப்ப இது வந்து நீங்க 30 நாள் சாப்பிடணும். இந்த பேக்கேஜ்ல வந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 30 கிடைக்கும். நீங்க 30 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆரோக்கியம் தானா வரும். இதுல வந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு $25,000 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சுப்ரீம் பேக்கேஜ். சுப்ரீம் பேக்கேஜ் வந்து $1,800 8 பாக்ஸ் கிடைக்கும். நீங்க கணவன், மனைவியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீட்ல உள்ளவங்க இன்னொருத்தவங்களுக்கு கூட நீங்க குடுத்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். அதோட சேர்த்து நீங்க $80,000 மேல சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சிஸ்டம் ஃபாலோ பண்ணீங்கன்னா. இது வந்து ஃபேமிலி பேக்கேஜ். சூப்பர் பேக்கேஜ்ன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு 20 பாக்ஸ் கிடைக்கும். $4,500 கட்டி வந்தீங்கன்னா, உங்களுக்கு 20 பாக்ஸ் கிடைக்கும். நீங்க மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்க மாட்டீங்க. உங்க மனைவி, கணவரும் சரி, உங்க குடும்பமே பிள்ளைங்க, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, ஈவன் பேரன் பிள்ளைங்க இருந்தா கூட எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருப்போம். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜ்ன்னு சொல்லுவேன். இந்த பேக்கேஜ்ல வந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 20 பாக்ஸ் கிடைக்கும். நீங்க அன்லிமிட்டடா சம்பாரிக்க வாய்ப்பு இருக்குது. சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அன்லிமிட்டட் சிஸ்டம். டைம் லிமிட் கிடையாது. நான் உங்களுக்கு அழகா விளக்கி சொல்றேன். இதான் மொத ஸ்டெப். நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு 9 விதமான பெனிஃபிட் இருக்கு. வந்து பெர்சனல் ஸ்பான்சர் போனஸ் கிடைக்கும். 2வது கீ இன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ். இது வந்து சூப்பர் பேக்கேஜ் மட்டும் தான். 3வது கேட்டீங்கன்னாக்கா, ரோல் அப், பாஸ் அப் போனஸ். இதுவும் சூப்பர் பேக்கேஜ் மட்டும் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட் பேரிங் போனஸ் கிடைக்கும். இது எல்லாத்தையும் கிடைக்கும். ரீபர்ச்சேஸ் மால் இருக்கு. நான் சொன்ன மாரி நீங்க போயிட்டு ஸ்டாக்கீஸ்ல போய் ப்ராடக்ட் வாங்கணும், இங்க இருந்து கார்டு எடுத்துட்டு போகணும் அவசியமே இல்ல. உங்களுக்கு வேணுமா? சாப்பிட்டுட்டீங்களா? முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கணும். கம்பல்சரி கிடையாது. வேணும்னா நீங்க வாங்குனீங்கன்னா, உங்க சிஸ்டம் கையில இருக்குல்ல ஃபோன், அதிலேயே ஆப்லாம் குடுத்துருவாங்க. அது தட்டுனீங்கனாலே நீங்க ஆர்டர் பண்ணி வீட்ல வாங்கிக்கலாம். ஓகே. யூனி லெவல் போனஸ் வரும். அடுத்து டிராவலிங் அண்ட் டூர் இன்சென்டிவ் இருக்கு. ஹவுஸ் ஃபண்ட், கார் ஃபண்ட்லாம் இருக்கு. அண்ட் 9வது கிரவுன் போனஸ். இந்த கிரவுன் போனஸ பின்னாடி நான் விளக்கி சொல்றேன். இந்த மாரி 9 விதமான சலுகைங்க உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சூப்பர் லைஃப்ல. ஓகே. மொத ஸ்டெப் மொத ஸ்டெப் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க மெம்பர் ஆவணும். நான் சொன்ன மாரி எந்த பேக்கேஜும் இருக்கு. 4 பேக்கேஜ் இருக்குல்ல. எந்த பேக்கேஜ்லயும் நீங்க வரலாம். உதாரணத்துக்கு ஸ்டார் பேக்கேஜ். ஏன்னா ஸ்டார் பேக்கேஜ்னா 2 பாக்ஸ் கிடைக்கும். 30 பேக்கெட் கிடைக்கும். 1 மாசத்துக்கான கரெக்ட்டான சப்ளிமெண்டரி. இதுல வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் குடுத்துருவாங்க. ஆப் மூலியமா உங்க ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா குடுத்துருவோம். நீங்க வந்து ஒரு நாளைக்கு $800 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதத்துக்கு $25,000 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாரி உங்களுக்கு 2 பாக்ஸ் கிடைக்கும். அதோட விலை வந்து $585. $585. சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஃபினிட்டி சிஸ்டம், நோ டைம் லிமிட், குளோபல். நீங்க மெதுவா செஞ்சீங்கன்னா, மெதுவா சம்பாதிப்பீங்க. வேகமா செஞ்சீங்கன்னா, வேகமா சம்பாதிப்பீங்க. நோ டைம் லிமிட். மெதுவா செஞ்சாலும் சரி, வேகமா செஞ்சாலும் சரி, நீங்க சம்பாதிக்கிறது உறுதி. இன்னொன்னு மந்த்லி மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது பிகினிங்ல. ஓகே. அப்புறம் குளோபலா போகுது. அ மலேசியால ஒண்டி இல்ல. குளோபலா போகுது. ஓகே. இது மொத ஸ்டெப். இது வந்து நீங்க மெம்பர் ஆவுறது. அடுத்து எப்படி நீங்க சம்பாரிக்கிறது? இது வந்து பைனரி சிஸ்டம். வால்யூம் பைனரி சிஸ்டம் நம்ம பாய்க்கிறது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயே வால்யூம் பைனரி சிஸ்டம் தான் த பெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே. நீங்க வந்து ஜாயின் பண்ணோனே, லெஃப்ட்ல ஒரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு $135 கிடைக்கும். அதே சமயம் ரைட்ல ஒரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா, இன்னொரு $135 கிடைக்கும். அதோட சேர்த்து கம்பெனி உங்களுக்கு பேரிங் போனஸ்ன்னு சொல்லி $72 குடுப்பாங்க. ஏன்னா கம்பெனியோட ரிக்வயர்மென்ட் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். 2 பேத்துக்கு வாய்ப்பு குடுக்கணும். அவ்வளோதான். இத நீங்க செஞ்சுட்டீங்கன்னாக்கா, நீங்க ஃபுல்ஃபில் பண்ண மாரி உங்களுக்கு போனஸ், அதாவது பேரிங் போனஸ் கிடைக்கும். டோட்டலா $342 நீங்க சம்பாரிச்சிருப்பீங்க. நீங்க காசு கட்டி வந்தது $450. 2 பாக்ஸ் போடா கிடைச்சிச்சு. $342 உங்களுக்கு
கேபிட்டல் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் சொல்லுவாங்க. அதாவது 78% உங்களுக்கு ரிட்டர்ன் ஆச்சு. அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்க போறீங்க. இதுக்கு மேல நீங்க கூட கூட நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அது தப்பு கிடையாது. ஓகே. கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா கூட சம்பாதிப்பீங்க. அடுத்தது இந்த பெஸ்ட் பேக்கேஜ், சூப்பர் பேக்கேஜ்ன்னு சொல்லுவோம்ல. 4500 வெள்ளி ஒரு தடவ தான் நீங்க கட்டி வர போறீங்க. இதுல வந்தீங்கன்னா அதே மாரி இன்டர்நேஷனல் ஐடி அக்கவுண்ட் கிடைச்சிரும். இன்டர்நேஷனல் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் குடுத்துருவோம் நம்ப. நீங்க லைஃப் டைமா மெம்பரா இருப்பீங்க. உங்க வீட்ல இருந்துகிட்டே உங்க ஃபோன் மூலியமா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய, பெரிய, பெரிய வாய்ப்பு. ஏன்னா, Instagram, Facebook இதெல்லாம் வந்து இல்லாதவங்க, தெரியாதவங்க யாருலயுமே இல்ல. ஸோ அது மூலியமா நம்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் எவ்வளோ பெருசு. நம்ப சிறப்பா சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து அன்லிமிட்டடா சம்பாதிக்கலாம். மாதம் ஒன்றுக்கு அதுவும் அன்லிமிட்டட். மில்லியன் கூட சம்பாதிக்கிறாங்க இப்போ லைஃப்ல. ஓகே. சொன்ன மாரி உங்களுக்கு 20 பாக்ஸ் SCC30 கிடைக்கும். உங்க குடும்பமே, ஃபேமிலியே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. அதனால தான் இது ஃபேமிலி பேக்கேஜ்ன்னு சொல்லுவோம். அதோட விலை பார்த்தீங்கன்னா, 5850 வெள்ளி. நீங்க கட்டுறது 450 4500 வெள்ளி தான். பட் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து 5850 வெள்ளி. இங்கேயே உங்களுக்கு லாபம். பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு தெரியும். பிசினஸா பார்க்குறவங்களுக்கு. இங்கேயே லாபம். அதோட சேர்த்து உங்களுக்கு சிஸ்டம் மூலியமா இன்கமும் வரும் பின்னாடி. ஓகே. எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அதே மாரி தான். அ நீங்க ஸ்டார் பேக்கேஜ்ல வந்து 2 பேரு, சூப்பர் பேக்கேஜ் நெறைய பேர் நெனைக்காதீங்க. இதுவும் 2 பேர் தான். நீங்க 2 பேர் அறிமுகப்படுத்தினா போதுமானது. அதுக்கு மேலயும் நீங்க அறிமுகப்படுத்தலாம். நீங்க சூப்பர் பேக்கேஜ்ல இருந்து ஒரு மெம்பர நீங்க சூப்பர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1575 வெள்ளி கிடைக்கும். இது வந்து பல பேத்துக்கு 1 மாத சம்பளம். 1 மாதம் சம்பளம் நீங்க ஒரே நாள்ல எடுக்கலாம். இல்ல சில மணி நேரத்தில எடுத்துறலாம் நீங்க. சிஸ்டம் நல்லா விளங்கிக்கிட்டீங்கனாக்கா, நல்லா புரிஞ்சுகிட்டு செஞ்சீங்கனாக்கா, சில மணி நேரத்திலேயே நீங்க இந்த 1575 சொல்லி சம்பாதிக்கலாம். அதே மாரி ரைட்ல ஒரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கனாக்கா, இன்னொரு 1575 சொல்லி அதோட சேர்த்து கீயின் போனஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, சூப்பர் பேக்கேஜ் கீயின் போனஸ் இருக்கு. இது ரொம்ப கஷ்டம் இல்ல கீயின் பண்றதுக்கு. பேரு, ஐசி நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் நம்பர் இவ்வளோதான். ப்ராடக்ட் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அட்ரஸ். இது மட்டும் இருந்தா போதும். சிஸ்டம்ல பதிஞ்சிடலாம். இது நீங்க செய்யும்போது உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். அதோட சேர்த்து பேரிங் போனஸ். பேரிங் வந்து 72 வெள்ளி இல்லங்க. 720 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும். கம்பெனி குடுப்பாங்க. 720 வெள்ளி. டோட்டலா பார்த்தீங்கன்னா, 4140 வெள்ளி. நீங்க நான் 4500 வெள்ளி போட்டு மெம்பர் ஆவுனீங்க. 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோனயே, உங்களுக்கு 4140 வெள்ளி கிடைச்சிருச்சு. அதாவது 94% கேபிட்டல் உங்களுக்கு ரிட்டர்ன். நீங்க போட்ட காசுல 94% எடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஸ்கே இல்லங்க. அதோட சேர்த்து மொதல்ல சொன்ன மாரி ப்ராடக்ட் 20 பாக்ஸ் 5850 வெள்ளி உங்களுக்கு கையில இருக்கு. ஃப்ரீயா இருக்கு. சிஸ்டம் இன்ஃபினிட்டி சிஸ்டம். நோ டைம் லிமிட் குளோபல். மெதுவா சம்பாரிச்சாலும் சம்பாரிக்கலாம். ஃபாஸ்ட்டா செஞ்சாலும் சம்பாரிக்கலாம். இது வந்து நீங்க 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா இந்த வருமானம் எடுப்பீங்க. இது ஒரு மாதம்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதம் பூராவும் நீங்க 2 பேர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு 4140 உங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கு. ஒருவேள இந்த மாதம் நீங்க 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த சூப்பர் பேக்கேஜ்ல. உங்க வருமானம் எவ்வளவு? 41,000 வெள்ளிங்க. 41,000 வெள்ளி. அதனால தான் சொன்னேன், அன்லிமிட்டடா நீங்க சம்பாரிக்கலாம். உங்க கையில இருக்கு. நீங்க எவ்வளவு வேணுமா சம்பாரிக்கலாம். சரி 10 பேர் வேணாங்க. 5 பேரு 20,000 வெள்ளி மேலங்க சம்பாரிக்கலாம். 20,000 வெள்ளின்றது பெரிய காசுங்க. அ தாராளமா சம்பாரிக்கலாம். இதுதான் சூப்பர் லைஃப் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது. ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட். ஸோ, அத வந்து நம்ம செல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம புரமோட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்றது தான் நம்மளோட வேல. இது மூலியமா நம்ம பணம் சம்பாரிக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. பேசிவ் இன்கம் எப்படி கிடைக்கும்? ஒரு சின்னதா உங்களுக்கு இப்போ வந்து ஸ்டார் பேக்கேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க. 2 பேர அறிமுகப்படுத்துனீங்க. உங்களுக்கு 342 வெள்ளி வந்துருச்சு. ஓகே. அடுத்து அந்த வந்து ஜாயின் பண்ண அந்த 2 பேரும் அவங்களுக்கு என்ன செய்யணும்? 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அவங்க வேல அதுதான். இப்ப நீங்க எப்படி 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களோ, அதே மாரி வந்தவங்களும் 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்கம் அவங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்க 2 பேர் வந்தனால உங்களுக்கு பேரிங் வரும். ஏன்னா உங்க மூலியமா வந்தாங்க. நீங்க தான் கைட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து 144 வெள்ளி வரும். அடுத்த அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னாக்கா, அதே 4 பேரு 2 பேர் கொண்டு வந்தா 8 பேர் ஆகும். உங்களுக்கு 288 வெள்ளி ஆகும். இது வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஆனா போக, போக, போக சிஸ்டம்ல யாருன்னே தெரியாது. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ஒரு சைட்டு 120 பேர் மேல இருக்காங்க. ஒரு சைட் வந்து 90 மேல மேல பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 200 பேத்துக்கிட்ட இருக்காங்க. ஒரு ஒரு 10, 15 பேர் தாங்க எனக்கு தெரியும். மத்தவங்கலாம் எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியும். ஆனா யாருன்னு கூட நான் பார்த்ததில்ல. அந்த மாரி சிஸ்டம் வளர, வளர, வளர அப்படியே
போயிட்டே இருக்கும்போது யார் எங்கேன்னு ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா சிஸ்டம்க்கு எல்லாம் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட்டா உங்க கையில இருக்கு. நீங்க தட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 9 லெவல் வச்சுக்கங்களேன். இது 9 வாரம்னு வச்சுக்கலாம். இல்ல 9 மாதம்னு வச்சுக்கலாம். நீங்க எவ்வளோ சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா? 37,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. 1 மாதத்துல 37,000 வெள்ளி சம்பாதிக்கலாம். பாசிபிலிட்டிங்க. பாசிபிலிட்டி. இந்த ஸ்டார் பேக்கேஜ்லயே இவ்வளோ சம்பாதிக்கலாம்னா, சூப்பர் பேக்கேஜ்ல எவ்வளோ சம்பாதிக்கலாம்? பாருங்க மறுபடியும் ஸ்டாரு குயிக்கா போறேன். 37,000 வரையும் சம்பாரிச்சீங்க. அதே வந்து சூப்பர்ல வந்து நீங்க எல்லாம் சூப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், 10 மடங்குங்க. 10 மடங்கு அதாவது 3,70,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ வேணாங்க. பாதி 1,75,000 இவ்வளோ பெரிய காசு. 1 மாசம் வேணாங்க. 1 வருஷமே எடுத்துக்குவோமே. 1 வருஷத்துல 1,75,000 பெரிய காசு தானங்க. ஸோ சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குங்க. சூப்பர் லைஃப்ல நெறைய பேர் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. இது வந்து இன்டர்நேஷனல் பேக்கேஜ் பிரைஸு. ஸ்டார் பேக்கேஜ் வந்து $115. சுப்ரீம் வந்து $460. சூப்பர் வந்து $1,150. கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம இன்டர்நேஷனலா போறனால, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரைஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. ஏன்னா நம்ம இங்கேருந்து ப்ராடக்ட் அனுப்பணும். அவங்க அங்கேருந்து டெலிவர் பண்ணணும். இந்த காஸ்ட், அந்த காஸ்ட்லாம் இருக்கு. அப்ப அவங்க அங்க உள்ள கவர்மெண்டோட எஸ்எஸ்டி, ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூட் பண்ணுங்களேன். அதனால தான் பிரைஸ் டிஃபரெண்ட் வரும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. அம் இ இங்க இங்க வந்து யார் எந்த பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணாலும், சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணும். எப்படி கால்குலேட் பண்ணும்னாக்கா, சூப்பர் பேக்கேஜ்ல வந்தாங்கனாக்கா, உங்களுக்கு வந்து 1000 யூனிட், பிபி யூனிட், ப்ராடக்ட் பாயிண்ட்ன்னு சொல்லுவோம். அதோட சேர்த்து 20 யூனிட் இருக்கு கால்குலேஷனுக்கு. அதே மாரி சுப்ரீம் வந்து 400 பிபி பாயிண்ட்ஸ் அண்ட் 8 யூனிட் அண்ட் ஸ்டார் வந்து 100 பிபி பாயிண்ட்ஸ் 2 யூனிட் அண்ட் ஸ்டார்ட்டர் வந்து 50 பிபி பாயிண்ட்ஸ் 1 யூனிட். இத வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. யார் வேணுமானாலும் எந்த பேக்கேஜ்ல வேணுமானாலும் ஜாயின் பண்ணலாம். சிஸ்டம் வந்து அழகா கால்குலேட் பண்ணிடும். யார் எந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க கால்குலேட் பண்ணி, அவங்கவங்களுக்கு வர வேண்டிய காசு அவங்கவங்க சிஸ்டம்ல அழகா கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஆட்டோ சிஸ்டம். நம்ம போயிட்டு ஆஃபீஸ்ல போய் செக் பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இந்த நிமிஷம் நம்ம ஒரு மெம்பர ஜாயின் பண்ணோம்னா, அடுத்த நிமிஷம் நம்ம வாலெட்ல காசு இருக்கும். சிஸ்டம்ல காசு இருக்கும். ஸோ அவ்வளோ யூனிக்கா சிஸ்டமா வச்சிருக்காங்க. ஓகே. நம்ம சம்பாரிக்கிறதுல 100% இருந்து 85% வந்து நம்மளோட வாலெட்க்கு வரும். நம்ம உடனே எடுத்து பாவிச்சுக்கலாம். உடனே அது நம்ம காசு 85%. இன்னொரு 15% வந்து அதுவும் நம்ம காசு தான். பட் டிராவலிங்க்கு பாய்ச்சிக்கலாம். அ கம்பெனி வந்து நெறைய டிராவலிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ற டிராவலிங்க்கு நம்ம பாய்ச்சிக்கலாம். உதாரணத்துக்கு 2019 வந்து இன்ஸ்டாடபுள் போயிருந்தாங்க. 2020 வந்து பேங்காக் போயிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். சிறப்பா இருந்துச்சு ட்ரிப்பு. ஸோ 2021 உங்களுக்கு தெரியும் பேண்டமிக். யாரும் எங்கேயும் போ முடியல. ஸோ 2021 வந்து துபாய் போயிருந்தாங்க. 2022 3ல வந்து பாலி போயிருந்தாங்க. இந்தோனேஷியா பாலி. அண்ட் இந்த வருஷம் வந்து சிங்கப்பூர் போயிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்லைட் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ போயிருந்தாங்க. ஸோ அடுத்த அடுத்த ட்ரிப் வந்து அ சவுத் கொரியா அண்ட் ஆஃப்ரிக்கா வருது. 9ஆம் மாசமும், 11ஆம் மாசமும். ஸோ இதில குவாலிஃபை பண்றவங்க கூட அந்த கிஃப்ட் பாயிண்ட் வச்சு நம்ம போயிட்டு ஃப்ரீயா சுத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லங்க, நம்ப சம்பாரிக்கிறதுல அங்கீகாரமும் கிடைக்கும் நமக்கு. பணத்துக்கு பணமும் கிடைக்கும். அ உலகத்த சுத்தி பார்க்குற வாய்ப்பும் இருக்கு. ஹெல்த்துக்கு எஸ்சிசி 13 ஸ்டெம் செல் சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு. அதோட சேர்த்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உதாரணத்துக்கு $5,000 நம்ம சம்பாரிச்சுட்டோம்னாக்கா, நமக்கு லீடர்ஷிப் ரேங்கிங் கிடைக்கும். $10,000 சம்பாரிச்சுட்டோமா, சஃபயர் லீடர்ன்னு ரேங்கிங் கிடைக்கும். $25,000 சம்பாதிச்சிட்டோம்னாக்கா, ரூபி லீடர் ரேங்கிங் அண்ட் $50,000 சம்பாதிச்சிட்டோம்னாக்கா, எமரல்ட் லீடர் அண்ட் கிரவுன் டைமண்ட் அதாவது 1,00,000 வெள்ளி சம்பாதிச்சிட்டோம்னாக்கா, கிரவுன் டைமண்ட். நான் 9வது போனஸ் சொன்னேன்லங்க, இங்க தான் கிடைக்கும் அந்த 9வது போனஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, டோட்டல் சேல்ஸ் சூப்பர் லைஃபோட டோட்டல் சேல்ஸ்லேருந்து 10% ஒதுக்கி இந்த கிரவுன் அதுக்கு மேல டபுள் கிரவுன், ட்ரிபிள் கிரவுன், கிரவுன் அம்பாசிடர், சூப்பர் கிரவுன் அம்பாசிடர், அந்த மாரி ரேங்கிங்லாம் அந்த 10%லேருந்து ஒதுக்கி வருடாந்திர போனஸ் நமக்கு குடுப்பாங்க. அடிஷனலா பாருங்க ஊர் சுத்தி போறோம். அதுவும் கம்பெனி குடுக்குது. அங்க போய் செலவு பண்றதுக்கு அதுவும் எல்லாமே இன்க்ளூட் பாருங்க. பட் பாக்கெட் மனிக்கும் காசு குடுக்குறாங்க பாருங்க. ஸோ சூப்பர் லைஃப் சிறப்பான கம்பெனி தானே. இவங்கலாம் வந்து 30 நாள்ல 4,500 சம்பாரிச்சவங்க. 30 நாள்ல 4,500 சம்பாரிச்சவங்க. இவங்கலாம் வந்து $5,000 22,500 சம்பாரிச்சவங்க. இவங்கலாம் $10,000 $45,000 சம்பாரிச்சவங்க. இவங்கலாம் வந்து $25,000
சம்பாரிச்சவங்க. இவங்கலாம் 50,000 USD சம்பாரிச்சவங்க. இவங்கலாம் 1,00,000 அதுக்கு மேல சம்பாரிச்சவங்க. இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. நான் சில பேர தான் நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். நம்ப வந்து உலக ரீதியில போறதுனால, Zoom இருக்கனால ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சுலபம். இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் வீட்ல இருக்கீங்க. அவங்கவங்க வீட்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ, அவங்கவங்க வீட்ல இருந்தே பார்த்துக்கிட்டு, விளங்கிக்கிட்டு, நம்ம சிஸ்டம்ல மெம்பர் ஆயி, அத வந்து அறிமுகப்படுத்தினோம்னாக்கா, உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம Zoom லிங்க குடுத்துட்டோம்னு வச்சுங்க, டைமும் சொல்ட்டோம்னாக்கா, அந்த டைம்ல ஜாயின் பண்ணுவாங்க. சிறப்பா சம்பாரிக்காங்க. நெறைய பேரு சூப்பர் லைஃப்ல ஜாயின் பண்ணி, சம்பாரிச்சு மில்லியனர் ஆயிருக்காங்க. ஓகே. கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, பில்ட் எ லெகசி ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஒரு சொத்து குடுத்துட்டு போணுங்க. நம்ம பெரிய பெரிய கோடீஸ்வரன் இல்ல. நம்ம இருக்கிற சொத்த அப்படியே குடுக்குறதுக்கு. நம்ம ஏதாவது செஞ்சு, அத நம்ம பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டு போலாம். உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் லைஃப்ல ஒரு 30, 40,000 வரையும் மாசம் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அத அப்படியே அவங்களுக்கு வாரிசு எழுதி குடுக்கலாம். அவங்க அதுக்கு மேலயும் சம்பாதிப்பாங்க சூப்பர் லைஃப்ல இருந்து. அ சூப்பர் லைஃப் வந்து உங்களுக்கு ஹெல்த் குடுக்குது. ஹெல்த் SC30 மூலியமா ஹெல்த் குடுக்குது. அண்ட் வெல்த் குடுக்குது நம்மளோட புரோகிராம். சுலபமான புரோகிராம் இது சம்பாரிக்கிறதுக்கு. ஈஸியா சம்பாரிக்கலாம். அப்புறம் காடி, வீடு வாங்கி ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கலாம். நான் சொன்ன மாரி பிள்ளைங்களுக்கு வாரிசு எழுதி குடுக்கலாம். நம்ம வயதாகி தான் பிள்ளைங்களுக்கு குடுக்கணும்னு இல்ல. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே நம்ம வாரிசு எழுதி குடுக்கலாம். எனக்கு இது ரொம்ப புடிச்சது. அப்பா, அம்மா தான் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து குடுக்கணும்னு அவசியம் இல்ல. பிள்ளைங்க சம்பாரிச்சு, அப்பா, அம்மாக்கு சொத்து சேர்த்து குடுக்குறாங்க. ஸோ, சூப்பர் லைஃப்ல நெறைய நடக்குது. ஸோ, இந்த வாய்ப்புலாம் நெறைய இருக்கு சூப்பர் லைஃப்ல. அப்புறம் என்ன நமக்கு காசு இருக்கு, ஹெல்த்தி இருக்கு, டைம் இருக்கு. உலகத்த சுத்தி பார்க்க வேண்டியது தான். ம். வேர்ல்ட் டூர். வருஷம் வருஷம் இருக்கு. 1, 2 இல்ல. நெறைய கூட அரேஞ்ச் பண்றாங்க சூப்பர் லைஃப்ல வந்து. எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம். லீவ் யுவர் ட்ரீம் லைஃப். ஸோ, ஆர் யூ ரெடி சேஞ்ச் யுவர் லைஃப்? நீங்க கேட்டுங்க சூப்பர் லைஃப்ல உங்க லைஃபே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ, நான் உங்களுக்கு சூப்பர் லைஃப் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ப்ராடக்ட் SC630 அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு விளங்கியிருக்கும். விளங்கலனாக்கா, உங்கள அழைச்சவங்கள்ட்ட கூப்பிட்டு கேளுங்க. இது என்னான்ட்டுன்னு. கண்டிப்பா விளக்கி சொல்லுவாங்க. வந்து ஜாயின் பண்ணுங்க. சிறப்பா சம்பாரிக்கலாம். ஓகே. இது வந்து பிரசன்டேஷன் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளோட ஷேரிங் இருக்கு. ஓகே. வணக்கம். தேங்க் யூ சோ மச். வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் ராஜ்மோகன் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஓகே. ஸோ யாரு பேசுறாங்க இருக்காங்களா? சிமோன் இருந்தா கொடுக்க சொல்லுங்க ஓகே. பிஃபோர் தட் ஓகே. நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கணும். மன்னிக்கணும் மறந்துட்டேன். நீங்க அழைச்சீங்கனாக்கா, பாருங்க அங்க கண்மணின்னு இருக்காங்க. அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம பேசுறது எதுவும் விளங்காது. ஏன்னா, அவங்க வந்து ஆடியோ கனெக்ட் பண்ணல. ஸோ ஆடியோ கனெக்ட் பண்ணலன்னா, சவுண்ட் எதுவும் கேட்காது. ஸோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. யாரையாவது அழைச்சீங்கனாக்கா, கண்டிப்பா ஆடியோ கனெக்ட் பண்றது எப்படின்னு சொல்லிக் குடுத்துருங்க. ஓகே. தேங்க் யூ. ஓகே. யார கூப்பிடலாம்? மீனாட்சி அக்கா, வணக்கம்க்கா. வணக்கம். வாங்க மீனாட்சி அக்கா. வணக்கம். நல்ல பிரசன்டேஷன். தெளிவா வணக்கம். இருந்துச்சு. தேங்க் யூ. ஓகே. அன்னைக்கு நம்ம குரூப்ல வந்து அந்த யூரின் பிரச்சனை பத்தி சொன்னேன். ஆமா. அப்ப அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னேன். இனிமே பிளட் டெஸ்ட் எடுத்தா அப்ப தெரியுமா இது டயபெட்டிக் நோ டயபெட்டிக்ன்ட்டு அவங்க ஓகேன்ட்டாங்க. அப்புறம் வந்து STC எடுக்கிறேன்ட்டாங்க. ஓகே. இன்னொன்னு வந்து அவங்க கால் வந்து சுலுக்கிட்டாங்க. கால் சுலுக்கணும்னா சின்ன மெடிசன் தான் போயிருக்காங்க. போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஆனா இன்னும் நல்லா குணமாகலையா? அன்னைக்கு அவங்க சொன்னோம். அவங்க சொன்னாங்க சரி அடுத்த மாசத்துல இருந்து அவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதான் 2 பாசிட்டிவோட ஆன்சர்ஸ் கொடுத்தேன். ஸோ தேங்க்ஸ். வேற புது டெஸ்ட்மெண்ட் ஒண்ணு இன்னும் வரல. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க்யூ. தேங்க் யூக்கா, தேங்க் யூ. அவங்க நெறைய டெஸ்டிமோனி வச்சிருக்காங்க. இப்போ வந்து புதுசா அவங்க சொன்னாங்க பாருங்களேன். அன்னைக்கு கூட என்ட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த மாரி ப்ராப்ளம்ன்னு. ஓகே தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா பாருங்க நம்மளோட சப்ளிமெண்டரி வந்து SC30 வந்து இது வந்து ட்ரக்ஸ் கிடையாது, மருந்து கிடையாது இது வந்து. மருந்து வந்து நம்ம வந்து லிமிட்டடா சாப்பிடணும். ஒரு அளவு தான் இருக்கு. இவ்வளோ தான் சாப்பிடணும். இதுக்கு மேல சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து பாதிக்கும். பட் SC30 வந்து இது வந்து நேச்சர்ல இருந்து இருந்த ஒரு நேச்சுரலான சாப்பாடு வந்து. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது. எவ்வளோ வேணுமா சாப்பிடலாம். யார் வேணுமான்னு சாப்பிடலாம். ஸோ தயங்காம சாப்பிடலாம். ஓகே. நன்றிக்கா. நன்றி. சரிங்க. ஆ தமிழ் செல்வி அக்கா வணக்கம். வணக்கம்க்கா. தமிழ் செல்வி அக்கா.
வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கோம்க்கா. சூப்பரா இருக்கும். ஓகே என்னோட டெஸ்டிமோனி என்னன்னா முத நான் சுப்லாய்க்கு வர்றப்ப எனக்கு பல்லுவலி, சரியான பல்லுவலி. ஆனா எனக்கே காதெல்லாம் ஒரே வலி. அப்ப என்ன செஞ்சேன், டாக்டர்ல போலாமா இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து கோவிட் டைம்ல வந்து எல்லா டென்டிஸ்டும் சாத்தியிருக்கோம். ஒன்லி இந்த பிரைவேட் டென்டிஸ்ட் இஸ் ஓப்பன்லாம். அப்புறம் டாக்டர் ராஜ்மோகன் கால் பண்ணேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ல அவர்கிட்ட பேசுறேன் போன்ல. இப்போ அவர் சொன்னாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எஸ்டிசி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டே சாப்பிட்டேன், செகண்ட் டே சாப்பிட்டேன், தேர்ட் டே சாப்பிட்டு வலி குறைஞ்சோன்னே டென்டிஸ்ட போனேன். டென்டிஸ்ட் சொன்னாங்க, உன் பல்லு வந்து பூச்சி பல்லு, அதனால தான் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டாங்க. and then they drill my teeth ல ட்ரில் பண்ணிட்டு சொன்னாங்க, பாதி பல்லு போச்சு, யூ கேனாட் சேவ் த டீத் அப்படின்னாங்க. அப்புறம் ஆட்டி பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு பல்லு, இவொண்டோ பாதி பல்லு டேமேஜ் ஆனாலும் உங்க பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. and then she said எனக்கு வயசு 60 ஆச்சுனால நான் வந்து இப்போ டெம்பரரியா சிமெண்ட் போடுறேன், ஒரு வாரம் சென்று திருப்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் டெம்பரரியா சிமெண்ட் போட்ட கையோட வலியும் குறைஞ்சிருச்சு பாருங்க. வலி கொஞ்சம் எனக்கு ரிலீஃபா இருந்துச்சு, ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு, தேங்க்ஸ் டு எஸ்டிசில. அப்புறம் ஒரு மாசம் சென்று ஒரு வாரம் வர சொன்னாங்க. நான் ஒரு மாசம் வெயிட் பண்ணேன். பல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். திருப்பி ஐ வென்ட் டு தி டென்டிஸ்ட். அவங்க என்ன செஞ்சாங்க, திருப்பி அந்த பழைய சிமெண்ட் எல்லாம் ட்ரில் பண்ணி எடுத்துட்டு புதுசா சிமெண்ட் போட்டு இன்ன வரைக்கும் அந்த பல்லை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ டு எஸ்டிசி அண்ட் தேங்க்யூ டாக்டர் ராஜ்மோகன். தேங்க்யூ, தட்ஸ் மை டெஸ்டிமோனி, மை ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனி. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. நானும் பல் ப்ராப்ளம்ன்றது நானும் இப்பதான் கேள்விப்படுறேன். நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பல்லுக்கு பாருங்க, பல்லு கூட நம்ம இது பண்ணலாம். அதான் பாருங்களேன், நம்ம ஸ்டெம் செல் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. எந்த செல்லாவும் மாறி அதை ரிப்பேர் பண்றதுக்கான ரொம்ப 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 அற்புதமானது. தேங்க்யூ. நன்றிக்கா. நன்றி. மிஸ்டர் ராமா, வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் ராமா, வணக்கம். மியூட் பண்ணி பேச முடியுதுங்களா? பண்ண முடியல பலக்கு. ஹலோ, வணங்குதா? வணக்கம். நல்லா வழங்குது, கிளியரா வழங்குது. சொல்லுங்க. உங்க டெஸ்டிமோனி சொல்லுங்க. ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேங்க. சொல்லிருக்கேன். கொஞ்சம் சுருக்கமா சின்னதா சொல்லுங்க. இப்ப புதுசு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஷார்ட்டா சுருக்கமா. எனக்கு வந்துங்க இந்த காலு சயட்டிக்கா அப்படிங்கிற இதுல பாதிச்சதுனால காலு வலிக்காக தான் அந்த இது அந்த எஸ்டிஎஸ் வாங்கி சாப்பிட்டேன், எஸ்டிசி வாங்கி சாப்பிட்டேன். அது என்னன்னா பல விஷயங்களை நல்லாக்கிருச்சு. கண் பார்வை நல்லா இருக்குது. எனக்கு டயபெட்டிக் இருந்துச்சு, கண் பார்வை நல்லா இருக்குது. அடுத்து வந்து கிட்னி வந்து குறைவானதை ஃபங்க்ஷன் பண்ணதுன்னு மெடிக்கல் சென்டர் சொன்னாங்க, சுவாங் மெடிக்கல் சென்டர் சொன்னாங்க குறைவா ஃபங்க்ஷன் பண்ணதுன்னு. இப்போ அதுவும் நல்லா ஆயிடுச்சு. கிட்னி வந்து இப்போ நார்மலா இருக்குது, நல்லா இருக்குது. யூரின்லாம் நுரையெல்லாம் ஒன்றும் போகல, நல்லா தான் இருக்குது. ஆனா இந்த நடு ஜாமத்துல எந்திரிக்கிறது வந்து அது தான் எந்திரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் ராஜ்மோகன்கிட்ட போன வாரம் கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த பிரெஞ்சு ஆயில வந்து அடி வயிற்றுல தடவுங்க, ஒரு 20 முறை வச்சு தேய்ங்க, நீங்க நைட்ல எந்திரிக்க மாட்டீங்க, நிம்மதியா தூங்குவீங்க அப்படின்னு சொன்னாரு. அது என்ன நான் டெஸ்ட் பண்ணல, பிரெஞ்சு ஆயில் முடிஞ்சு போச்சு. இப்ப அது அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நிறைய மெம்பருங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நிறைய மெம்பருங்களை சேர்த்து இது பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, தகவல் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. இது தாங்க என்னோட இது. மற்றதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருத்தவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து லங் கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவங்க எங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க, இத கொடுத்தா நல்லா இருமா அப்படின்னு. நானும் அவங்கள்ட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்க கொடுத்துட்டு வாங்க, நான் வந்து 3 மாசம் சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு கால் சயாட்டிக்கா அந்த இது வந்து அறவே இல்லாம போச்சு, நீங்க நம்பிக்கையோட கொடுத்துட்டு வாங்க, கட்டாயம் உங்க அப்பாவுக்கு நல்லாவும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அதைத்தான் பார்க்கணும். லங் கேன்சருக்கு கொடுத்துருக்கேன், நல்லா வந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்பேன் எப்படின்ட்டு. தேங்க்யூ. நன்றி. உங்க ஷேரிங்க்கு நன்றி.
அதான் நீங்க சொன்ன மாரி, அது வந்து ஒரு நோய குணப்படுத்தாது. அவர் பாருங்க, சயாட்டிக்கான்றது கால் நரம்பு பிரச்சனைக்காக அவர் சாப்பிட்டாரு. ஆனா பல நோய் அவருக்கு வந்து குணமாயிருக்கு. ஸோ இந்த மாரி தாங்க, நம்ம உடம்புல உள்ள நம்ப நான் வந்து எனக்கு பிக்மெண்டேஷனுக்காக சாப்பிட்டேன். அந்த மாரி எல்லாரும் ஒரு நோய்க்காக சாப்பிடுவோம். பட் உடம்புல உள்ள மொத்த நோயுமே தீர்றதுக்கான நெறையா வழிமுறை இருக்கு. ஏன்னாக்கா, இது வந்து நம்ம உடம்புல உள்ள செல்லுங்கள சரியா வச்சுக்கிச்சுன்னா, செல் சரியா இருந்தாலே நம்ம ஆர்கன்லாம் சரியா இருக்கும். அது 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 வேலைய செய்யும்போது நம்ம உடம்பே நல்லாருக்கும். அவ்வளோதாங்க விஷயம் வந்து. நன்றி, நன்றி மிஸ்டர் ராமா. நன்றி உங்களுக்கு உங்களோட ஷேரிங்க்கு நன்றி. நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல லங்ஸ் ப்ராப்ளம் குடுத்துருக்கீங்கன்னு. கண்டிப்பா அவங்கள முறையா, கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா சாப்பிட சொல்லுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா மாற்றம் தெரியும். நன்றி, நன்றி. உங்க ஷேரிங்க்கு ரொம்ப நன்றி. மிஸ்டர் பாலன், வணக்கம், வணக்கம் சார். வணக்கம். ஜெயபாலன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். வணக்கம். உங்களோட அனுபவம் சொல்லுங்க சார். என்ன சொல்ல? இல்ல நீங்க எப்படி சூப்பர் லைஃப் ஜாயின் பண்ணீங்க? ஆ, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் ஆமா. சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசுறீங்க போல. ஆமா. பொண்டாட்டி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஆ, சரி கேட்கிறேன். என்ன ப்ராப்ளம்க்காக சாப்பிடுறீங்க சார்? டயபெட்டிக் இருக்கு. டயபெட்டிக் பிளட் டயபெட்டிஸ் தானே. ஓகே, ஓகே. கண்டிப்பா சார். ஆ, கரெக்ட்டா முறையா சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா, ஆ, கண்டிப்பா மாற்றுறேன் சார். நெறைய பேரு நான் வந்து இன்னைக்கு உள்ள ஸ்லைட் வந்து என்னோட பழைய ஸ்லைட் கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால சில இத காமிக்க முடியல. நெறைய ஆ. பேரு டயபெட்டிக்ஸ்லேருந்து சாப்பிட்டுட்டே விடுபட்டுருக்காங்க சார். நெறைய பேரு. அ கன்டினியூவா சாப்பிட்டு வாங்க சார். நன்றி, நன்றி, ஓகே, நன்றி. ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. டாக்டர் அகிலன் இருக்காரு, பேச சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் அகிலன் சார். வணக்கம், வணக்கம். வணக்கம். லைஃப் இஸ் சூப்பர் சூப்பரா வேலை எப்படி இருக்கீங்க? நலம் நலம் அறியாவல். சூப்பரா ரொம்ப நாள் இருக்கும் சார். சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு முகத்தை காமிச்சு. வணக்கம் சார். வணக்கம். சோஃபா ஓகே, எல்லாம் நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லாம நிறைய பேர் நம்மள வந்து அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றது, வேற வழி இல்லாம அவங்ககிட்ட பேசி தான் ஆகணும். பேசுறப்ப அவங்க படம் பிடிச்சி ஒரு போட்டுறாங்க, செம்பிள்னு கொடுக்க பிடிச்சி போட்டுறாங்க. அது பெரிய விஷயம். அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அன்பு தொல்லை எல்லாம் நண்பர்களா இருந்து தானே புரிஞ்சு போறாங்க. அதெல்லாம் இது நடக்க அவங்க நம்ம ட்ரை பண்ண கொடுக்குறப்ப வாங்கி தான் விளையாட முடியாது, நம்ம படம் பிடிக்க முடியாது. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கிறப்ப நம்ம எடுத்துதான் ஆகணும். பாருங்க என்ன நட்பு. ஆனா படம் பிடிச்சா அவங்க இவரெல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்றப்ப நம்ம ஒன்றும் சொல்ற மாதிரி இல்ல. அது நம்ம எப்படி நம்மகிட்ட தான் இருக்கு பாருங்களேன். அதாவது உன் வாழ்க்கை உன் கையில் மாதிரி அது நம்மகிட்ட தான் இருக்குது. அப்புறம் இப்போ முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூர்ல வந்து நம்ம COVID-19 ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. 3-4 இன்னைக்கு மட்டும் அந்த ஸ்கிட் மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்களாம். அந்த சாம்பிள் டெஸ்ட் வீட்லயே சொந்தமா டெஸ்ட் பண்றது. அதனால சிங்கப்பூருக்கு இருந்துச்சுன்னா அடுத்தது நம்ம தான் எனி டைம். ஸோ அங்கேருந்து யாராச்சும் ஒரு ஆள் ஒரு பஸ்ல வந்தாலும் போதும், அந்த பஸ்ல இருந்து போற வரைக்கும் வந்துடும். ஸோ என்ன சொல்றது என்னன்னா, எஸ்ஐசியும் எஸ்சிசியும் கண்டிப்பா வீட்டுல வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஏன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் முந்தி மாதிரி இல்ல, வார்ட்ல தங்கே இடம் இல்லை, அவ்வளவு மோசத்துக்காச்சு. இப்ப ரொம்ப பசங்களாம் 65-70 வயசு மனப்பெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்றப்பயே அவங்க பாக்குற பார்வையிலே தெரிஞ்சிடும், இதுக்கு மேல நீங்க உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு நோக்கத்தோட தான் பாக்குறாங்க. அதனால நம்ம வீட்டுல வயசானவங்களுக்கு எல்லாம் இனிமேல் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி இருக்கு. சின்ன பிள்ளைங்களே நம்ம காப்பாற்ற முடியல, வயசானவங்க காப்பாற்ற என்ன பண்றதுன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அதனால இப்ப கீத்த மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இதை வாங்கி வச்சுக்கிட்டு, ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இந்த கோவிட் டைம்ல தான் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம சிறப்பா இருந்தோம். இப்போ கோவிட்ல தான் ஒரு லெவலே அடைஞ்சோம். ஸோ அதே இது திருப்பி நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லுவேன். நம்மளுக்கு அதே எப்ப 2020 நடந்தோ அதே ஒரு சந்தர்ப்பம் நம்மள வாசல் மணிக்கு நிக்குது. அழகா கதவை திறந்து விட்டு நம்ம கிராப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல எப்ப வந்து எஸ்ஐசி ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னு நான் ஒரு ஆர்டிகல் போட்டோன்னே கம்பெனிலேயே எஸ்ஐசி இல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2020 ஒரு கட்டத்துல 8ஆம் மாசத்துல இருந்து 19 வருஷம் அறவே ஸ்டாக் இல்ல. சோ அது திருப்பி நடக்கலாம். ஸோ இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க, காட்டுள்ளது போய் தூட்டிக்கணும். ஸோ அதுதான். ஸோ இது ஒரு பயங்கரமா பரவிட்டு இருக்கு. மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு எவாய் பண்றாங்கன்னு தெரியல. ரெண்டாவது டெங்கியும் இப்ப அந்த மழை காலத்துல ரொம்ப மோசமா இருக்கு. டெங்கி கிளைங்கள்லாம் நிறைய டெங்கி கேஸ். ஸோ இதுவும் இது அந்த எஸ்ஐசி எஸ்டி சாப்பிட்டா அதையும் நீங்க காப்பாத்திக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கு மட்டும் உயிர்கொல்லி ஸோ முக்கியத்துவம் கொடுங்களேன். லைஃப் இஸ் சூப்பர் லைஃப்.
நன்றி சார், நன்றி. உண்மைதான் சார். அப்ப 30,000 மேலக்கு வந்து கேஸ் வந்துருச்சு சிங்கப்பூர்ல. இப்ப மலேசியாலயும் கூட 3000, 4000 சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு எண்ணிக்கை கரெக்ட்டா தெரியல பாருங்களேன். ஸோ நம்ம கவனமா இருந்துக்க வேண்டியதுதான். இன்னொன்னு நம்ம கையில டாக்டர் சொன்ன மாரி எஸ்சிசி 30யும் எஸ்ஐசியும் இருக்குது. ரொம்ப 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 உதவியா இருக்கும் பாருங்க. ஸோ நம்ப ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட். நன்றி டாக்டர், நன்றி. யாரும் எதுவும் கேள்வி இருக்குங்களா? யாரும் எதுவும் கேள்வி கேட்குறீங்களா? இருந்துச்சுன்னா கேளுங்க. டாக்டர் இருக்காரு, அவர்ட்ட கேட்கலாம். டாக்டர் ராஜ்மோகனும் இருக்காரு, அவரும் சொல்லுவாரு. எதுவும் கேள்வி இருந்தாக்கா சொல்லுங்க. இல்லைன்னா யாரும் ஷேரிங் யாரும் ஷேரிங் சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணலாம். எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்ற இதில தான் வச்சிருக்கேன். மிஸ்டர் மனோ, நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க சிஸ்டர். சரி, அந்த பல்லு வலி காரணம் டாக்டர் ராஜ்மோகன் சொன்னாரு. பல்லுக்கு வந்து போதிய சத்து அந்த ரத்தத்துல இல்லாதனாலதான் பல்லு வலியே வருதான். ஓகே. சொல்லுங்க சிஸ்டர். அது போதிய சத்து அந்த பல்லுக்கு போகாதனாலதான் பல்லெல்லாம் நம்மளுக்கு ஆட்டம் கண்டுருதான். அதனால பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, எல்லாரும் எஸ்டிசி சாப்பிடுங்க, பல்லு ஸ்ட்ராங்கா வச்சிருங்க. தேங்க்யூ. நன்றி, நன்றி சிஸ்டர். உங்களோட அட்வைஸ்க்கு நன்றி. ஓகே. ஓகே. டாக்டர் நீங்க எதுவும் ஷேர் பண்ணீங்களா டாக்டர்? ஓகே. சரி, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. முக்கியமா நம்ம சாப்பிடுற சப்ளிமெண்ட், நிறைய பேர் வந்து சப்ளிமெண்ட் வாங்குவாங்க. இந்த ஏ கம்பெனி பி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சப்ளிமெண்ட் எல்லாம் வாங்குறது வந்து வயிற்றுக்குள்ள நேரா போயிருது. வயிற்றுக்குள்ள நேரா போயிட்டு சில பகுதி தான் மூளைக்கு போகுது. ஆனா எஸ்சிசி 30 நீங்க எடுத்தீங்கன்னா 50-60% வந்து பிரெயினுக்கு போகுது, மூளைக்கு போகுது. மூளை சரியா, மூளை பகுதி நம்ம தலை பகுதி சரியா இருந்தாதான் உடல்ல அது பார்த்துக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல கிட்னி நொர வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நொர வருதுன்னு கால் பண்ணுவாங்க. நொர வருதுன்னா கிட்னி பழுதாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஃபில்டர் இருக்குல்ல, அது கிழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி காலகட்டத்துல எஸ்சிசி எடுத்து ஒரே வாரத்துல அந்த நுரைகள்லாம் குறைஞ்சி 2வது 3வது வாரத்துல நுரைகளே இல்லை. அப்ப பாருங்க இந்த ஃபில்டர் எவ்வளவு முக்கியம். கண்ணும் அதே மாதிரிதான். மூளை இந்த தலை பகுதிக்கு சாப்பாடு வந்து எஸ்டிசி 30. எந்த கம்பெனியும் எந்த சப்ளிமெண்ட்டும் கொடுக்க முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் டேப்லெட், மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. மல்டிவிட்டமின் அதெல்லாம் வயிற்றுக்குள்ள போயிடும், பிரெயினுக்கு போகாது. ஸோ பிரெயினுக்கு போனாலும் கொஞ்சோண்டு தான் போகும். ஆனா எஸ்டிசி 30 பிரெயினுக்கு போனோடனே நம்மளோட பல் பகுதி, கண் பகுதி, காது, நம்மளோட என்னது டென்ஷனை குறைக்கிறது எல்லாமே அது பார்த்துக்கும். ஸோ அதனால டாக்டர் அகிலன் கூட நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதாவது ஏன் இந்த எஸ்டிசி எடுக்கணும். எஸ்டிசி வந்துங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல ஆக்சுவலி இது ஒரு பெரிய விஷயம். ஏலியன் மூலியமா தான் அது கடிச்சிச்சுன்னு நியூஸ் வெளியாயிடுச்சு. எப்படின்னா ஒரு 40-50 வருஷம் முன்னுக்கு ஒரு ஏலியன் கப்பல் வந்து யூஎஸ்ல ஒரு இடத்துல வந்து உளுந்துச்சு. உளுஞ்சோடனே 2 பேர் உள்ளுக்கு இருந்திருக்காங்க. ஓகே, அந்த 2 பேர்ல எடுத்து பார்த்தா உள்ளுக்கு நிறைய ஆப்பிள் இருந்திருக்கு. இவங்க நினைச்சிருக்காங்க நோபல் ஆப்பிள் நினைச்சாங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அந்த ஆப்பிள் 6 மாசம் கூட கெட்டு போல. அந்த ஆப்பிளை தான் விதையை எடுத்து நட்டு வச்சு சுவிட்சர்லாந்து நாட்டுல அந்த என்னது கோலான இடத்துல அது வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா நிறைய விஷயம் இருக்குது. அந்த படம்லாம் கூட இருக்குது, வெளியாகிருக்காங்க. எப்படி அந்த ஏலியன் வந்து எப்படி இருந்தாங்க. ஸோ இந்த ஏலியன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏலியன் வந்து நம்ம தான். ஒரு 5000 வருஷம், ஒரு 5 லட்சம் வருஷம் அந்த மாதிரி முன்னுக்கு வந்து மனிதனோட உருவமே மாறி அந்த மாதிரி கண்ணெல்லாம் பெருசாகி இந்த மாதிரி வந்துருவாங்க. அவங்க இந்த மாதிரி சாப்பாடு இது வந்து அவங்க எடுத்து தான் பயன்படுத்தி டைம் டிராவல்ல வருவாங்க. அவங்கலாம் டைம் டிராவல்ல வந்து இந்த பழத்தை எடுத்திருக்காங்களா, அது நட்டு வச்சு அது சாப்பிட்டுட்டு வராங்களா, அதுதான் அவங்க உணவா இருக்குது. ஸோ அது மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பிள் வந்து 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. அதுல இருந்தா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வாயில போடுறதுனால உங்க உடல்ல எந்த நோய் இருந்தாலும் உங்க மூளை பகுதி, அதாவது நான் சொல்லுவேன் ரைட் சைடு வந்து இன்ஜினியர், லெஃப்ட் சைடு வந்து டாக்டர் இருக்காங்க நம்ம உடம்புல. ஸோ டாக்டர் கண்டுபிடிச்சிட்டு இன்ஜினியர் வேலை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், அந்த இடத்த சரியாக்கி கொடுக்கணும்.
ஆனா சத்து இல்லைன்னா அந்த இன்ஜினியர் வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சாப்பாடு இருந்தா தான் செல்லை ரிப்பேர் பண்ண முடியும். இது வந்து ஒரு சிம்பிளா ஒரு புரியுற மாதிரி நான் சொன்னேன். ஸோ உடம்புல செல்லாம் மாறுறதுக்கான இதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்க எவ்வளவு காசு ஒரு சீக்கு வந்துட்டா ஹார்ட் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் 20,000 வள்ளி ஒரு ஸ்டேண்ட் வைக்கிறாங்க. அண்ட் ரீசன்ட்லி கூட ஒரு கம்பெனி அர்த்தா சந்திச்சா சொல்லி ஒரு கம்பெனி என்னது கோவிட்டோட இது வந்து ஹார்ட்டை தான் பாதிக்குது. அப்புறம் டயபெட்டிக் வந்துடும், கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணோம், மனசு மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த 4 பிரச்சனை. 5வது கண்ணு. இந்த 5 பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்துருச்சு வேக்சின் குத்தி முடிச்ச உடனே. ஆனா வேக்சின் குத்தலைன்னா குடும்பமா இறந்துருக்காங்க. அப்ப சில நேரத்துல தவிர்க்க முடியாத காரணத்தினால வேக்சின் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? சோ எடுத்துட்டோன்னே அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதோட அது வந்து உடம்புல அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷம் இருக்கும் அந்த அந்த பாதிப்பு. அது வரைக்கும் நம்ம உயிரா இருக்கணும்ல. அப்ப நம்ம வந்து இத 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 பத்தி தெரியாம வெளியே நிறைய பேர் இருக்காங்க, சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல மூளை பகுதி சரிப்படுத்தினா உடலே சொந்தமா சரியாகும். இதுக்கு ஸ்பெஷல் வந்து STC30 தான். சரிங்களா? அதனாலதான் மிஸ்டர் ராமா பாருங்க, அவருக்கு உடல்ல நிறைய அந்த நரம்பு பிரச்சனை இருந்துச்சு. மிஸ்டர் மனோ வந்து பேசி விட்டோன்னே அவருக்கு மேபி கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் குறைவா தான் இருந்திருக்கும். ஆனா அவர் சாப்பிட்டு முடிஞ்சோன்னா இப்ப அவர் எல்லார்ட்டும் போய் பேசுறாரு. ஏன்னா மூளை பகுதி எழுப்பி விடுறது STC30. அதை வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களோட நண்பர்கள் ஒரு 4 பேர் சொந்தக்காரங்க இந்த குரூப், ஏன்னா மீட்டிங் வர சொன்னா அவங்களால வர முடியாது, கேல ஜாம் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு எல்லாம். ஆனா இங்க இந்த மாதிரி மீட்டிங்குள்ள வந்தாங்கன்னா இப்ப டாக்டர் அகிலன் இருக்காரு, நான் இருக்கோம், எங்களால முடிஞ்சது நாங்க உதவி செஞ்சு அந்த குரூப்பை ஓட வைக்கிறது. 2வது உங்க டவுன்லைன் யாராச்சும் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு சில தொகை கிடைக்குது. அந்த தொகையை வச்சு நீங்க ஃப்ரீயா சாப்பிடலாம். சரிங்களா? திடீர்னு இன்னொரு லாக்டவுன் வருதுன்னு சொல்லுங்களேன், அந்த நேரத்துல போய் நீங்க பிசினஸ் பண்ணி என்ன செய்ய போறீங்க? இப்பே தொடங்குனீங்கன்னா அது பாட்டு ஓடிட்டு இருக்கோம், இன்கமும் வரும். ஸோ இன்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இன்னைக்கோட பாயிண்ட்ஸ். வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். டாக்டர் அகிலன் நானும் இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுற பிரச்சனையை நாங்க வந்து ஆலோசனை கொடுத்தோம். உங்களுக்கு வந்து நீங்க பாருங்க STC வச்சு எல்லா சீக்கும் வந்து சரிப்படுத்த முடியும். சரிங்க, எல்லா சீக்கும் குணப்படுத்தும். ஆனா உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுது தெரிஞ்சாதான் நம்பிக்கை வந்து கூடும். சில பேர் நினைச்சுக்குவாங்க சரி இதை எடுங்கன்னா அவங்க என்னமோ நினைச்சுக்குவாங்க. ஸோ கூப்பிட்டு உள்ளுக்கு உட்கார வச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வருது, கேட்கறாங்க, நாங்க எங்களால முடிஞ்சது நாங்க விளக்க போறோம். சரிங்களா? ஓகேங்களா? மிஸ்டர் மனோ வேற யாருக்காங்க கேட்டு பாருங்க. ஓகே, நன்றி 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 டாக்டர். சிறப்பாக சொன்னார். ஸோ நம்ம கொஞ்சம் வருமுன் காப்போமே அந்த மாதிரி. இப்ப பாருங்க, கோவிட் வந்துட்டு போயிடுச்சுன்னு இருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு இன்னொரு அலை வருதுன்றாங்க. ஸோ நம்ம வருமுன் காப்போன்றதுக்காக STC30 நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோமா ஆரோக்கியமாக இருப்போம். ஓகே, தேங்க்யூ. யாருக்கும் எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஃபோன் அன்மியூட் பண்ணி பேசலாம். நீங்கள் தாராளமாக அன்மியூட் பண்ணி எதுவும் ஷேரிங் இருக்குங்களா? யாரோ எது கேள்வி இருக்குங்களா? இன்னொரு விஷயம், டாக்டர் சரி. அகிலன் வந்து ஹார்ட் இடத்துல வேலை செஞ்சாரு, IGNல வேலை செஞ்சாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ வந்து கியூல இருக்கான், IGNல இருந்து மறந்துடணும், அவ்வளவு பேக்கா இருக்கு. இப்ப சிறுடாங்கல தான் செய்யறாங்க. ஸோ நீங்க பார்த்துக்கலன்னா கியூல வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது, எல்லாம் டிக்கெட் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த பகுதி வந்து ஹார்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜெனரேட்டர் மாதிரி, அதுதான் நம்ம இப்ப பாதுகாக்கணும். வேற எந்த மருந்தும் உதவி செய்ய மாட்டுது. STC30 அருமையா வேலை செய்யுது. சரிங்களா? டாக்டர் அகிலன் நிறைய ஹார்ட் பேஷண்ட் கொடுத்து நிறைய ரிசல்ட் வந்து அவர் வந்து சொல்லி பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால இதயத்தை பாக்குறது யாரு? உங்க அம்மா பார்க்கணும். உங்களுக்கு வயசு 30-40 வந்தா பாத்துக்கணும். கிளம்புறீங்களா? கிளம்பிடும். சரிங்களா? ஓகே மனோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நன்றி டாக்டர், நன்றி. ஓகே, ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். யாருக்கும் எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க. என்னடா இங்கே வந்து ஹெல்த்தை பற்றியே பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. நம்மளோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரை எழுத முடியும். அதனால தான் ஹெல்த்தை பற்றி ரொம்ப பேசுகிறோம். நம்மளோட ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட். ஏன்னாக்கா டாக்டர் கைவிட்ட கேஸுங்க கூட நம்ம STC30 SIC எசென்சியலாக சாப்பிட்டு ரொம்ப குணமாயிருக்காங்க.
நிறைய பேர் ரொம்ப இல்லை, எங்கள் பாட்டிக்கே வந்து இனிப்பு நீர் வந்து விரல் எடுத்துட்டாங்க. விரல் எடுத்தோன்னே தான் எங்கள் மாமா என்கிட்ட சொன்னார், பாட்டிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. நான் உடனே போய் அசி தட்டி கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வச்சுட்டாங்களாம் கால் எடுக்கிறதுக்கு. நான் போய் கொடுத்தோன்னே அவங்க ஏதாச்சும் நல்லா சாப்பிட்டுட்டு குணமாயிட்டாங்க. விரலோட போயிருச்சு. கால் எடுத்திருந்தாங்கன்னா நடக்க முடியாம இருப்பாங்க. இந்த மாரி பல 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 இது கண்முன்னே பார்த்துருக்கோம். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதோட சேர்த்து நமக்கு வருமானமும் நிறைய வரும் தெரியுங்களா? லைஃப்ல நம்ம சேர்ந்து சரி கரெக்ட்டா செஞ்சுட்டு போம்போது, பெரிய வருமானம் வரும். போன லாக்டவுன் டைம்லாம் வந்து பல பேத்தோட இத காப்பாத்திருக்கு. ஏன்னா சம்பாத்தியமே இல்லாம இருந்தாங்க. எவ்வளோ மாசம் மாசம் லட்சக்கணக்கில சம்பாரிச்சவங்க கூட இன்கம் இல்லாம போயிட்டாங்க. ஸோ நம்ம சூப்பர் லைஃப் வந்து அவங்களலாம் காப்பாத்திருக்கு. ஸோ அதே மாரி நெறைய பேருக்கு இன்கம் சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஸோ அதுவும் சிறப்பா போயிட்டு இருக்கு. யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லனாக்கா, ஐ திங்க் செஷன் இதோட முடிச்சுக்குவோமா? ஏன்னா எல்லா எல்லா விவரமும் நம்ம குடுத்துட்டோம். ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பா 8 மணிலேருந்து 9:15 வரைக்கும் நம்மளோட தமிழ் பிரிவு கண்டிப்பா நடக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நமக்கு ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. ட்ரெய்னிங் செஷன்னாக்கா கேள்வி பதில். உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம். அதே சமயம் கம்பெனில என்ன நடக்குது, இதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன போறாங்க, அது எல்லாமே நம்ம விளக்கி சொல்லுவோம். நெறைய பேத்துக்கு வந்து ஆப் இன்னும் தொறக்க தெரியல. சூப்பர் லைஃப் ஆப். நீங்க வந்து Play Storeல போயிட்டு சூப்பர் லைஃப்னு போட்டிங்கனாக்கா, சூப்பர் ஆப்னு போட்டிங்கனாக்கா, அந்த ஆப் வரும். நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களோட ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு நீங்க தொறங்க. சில பேத்துக்கு வந்து அ ஐடி கூட தெரிய மாட்டேன்து. அப்ப நீங்க கேட்டுங்க. மெம்பர்ட்ட கேட்டுட்டு நீங்க தொறந்து பாருங்க. ஸோ நீங்க தொறந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கேள்வி வரும். இது என்னது? அது என்னது? இது என்னது? எப்படி இன்கம் வரும்? நம்ம ஒரு ஆள் சைன் பண்ணோமா எவ்வளோ கிடைக்கும்? அதெல்லாம் கேள்வி. நம்ம வந்து ரொம்ப ப்ராடக்ட்ட பத்தி பேசுறோம். சிஸ்டம் பிரகாரம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம். நீங்க தொறந்து பாருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியல, எதுவும் இருந்துச்சுனாக்கா, வியாழக்கிழமை 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும். 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இதே Zoomல தான், இதே லிங்க் தான். நீங்க தட்டி வந்தீங்கனாக்கா, நம்ம இருப்போங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். ஓகே. ஐ திங்க் எதுவும் இல்லனாக்கா நம்ம செஷன் இதோட முடிச்சுக்குவோம். சரிங்களா டாக்டர்? யாரும் எதுவும் கேட்கல. நம்ம பேச வேண்டியத பேசியாச்சு. ஆமா ஆமா சரி. ஏன்னா டைம் ரொம்ப இருக்காங்களா கேட்டு பாருங்க. என்னங்க டாக்டர்? யாரும் இருக்காங்க கேட்டு பாருங்க. இல்லைன்னா ஓகே. மூடிடுங்க. ஓகே. லாஸ்ட்டா யாருக்கும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல உங்களோட அனுபவத்த ஷேர் பண்றீங்களா? நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க? சூப்பர் லைஃப்க்கு எதுக்கு வந்தீங்க? நெறைய பேர் வந்து ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு அனுபவத்துல வந்திருப்பீங்க. நல்லா இருக்கும். சில பேர் சம்பாதிக்கணும்னு வந்திருப்பீங்க. எது கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம் தாராளமா. அப்படி இல்லன்னா நம்ம செஷன் இதோட முடிச்சுக்குவோம். ஓகே. உமா இப்பதான் ஜாயின் பண்ணாங்க. வணக்கம் உமா. உமா எங்க இருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க? உங்கள கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. நீங்க பழைய மெம்பரா? புது மெம்பரா? புது மெம்பர் தான். வணக்கம். இதான் மொத டீப் Zoomக்கு வரீங்களா? ஆமா ஆமா. ஓகே. நோட் பண்ணிங்க சார். நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணீங்க. எனக்கா நம்ம வந்து இப்ப முடிக்கிற தருவாயில இருக்கோம். 8 மணிலேருந்து 9:15 வரைக்கும் நம்மளோட செஷனு. நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம ப்ரோகிராம் செய்வோம் நம்ம வந்து. நம்மளோட SCC30 அற்புதமான SC30 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம விளக்கி சொல்லுவோம். கம்பெனி சிஸ்டம் பத்தி சொல்லுவோம். கம்பெனி பத்தி சொல்லுவோம். எப்படி சம்பாதிக்கிறாங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம். நீங்க லேட்டா வந்தீங்க. அதனால இப்ப முடிக்க போறோம். அந்த டைம்ல வந்திருக்கீங்க. அதனால தான் நான் உடனே உங்கள கூப்பிட்டேன். அடுத்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை கரெக்ட்டா 8:10 நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 8 மணிக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சரிங்க சிஸ்டர். கண்மணி ஆன்ல இருக்காங்க. அவங்க இல்ல இப்பதான் அவங்க வந்து ஓகே. வெளியாயிட்டாங்க. ஆமா. இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம் கண்மணி. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். வணக்கம். ஐ திங்க் ஓகே தான். ஐ திங்க் ஓகே. யாரும் எதுவும் ஷேரிங் பண்ண போறீங்களா? ஏன்னா எண்டிங் வந்துட்டோம். க்ளோசிங்ல இருக்கோம். அப்படி இல்லனாக்கா ஓகே எல்லாரும் அன்மியூட் பண்ணி சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர் சொல்லிக்கிட்டு நம்ம விடைபெறலாம். ஓகே. சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர். வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். சூப்பர். Life is super. Super life is super.